கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 20ஆம் வாரத்தினுடைய வாசகங்களை ஆய்வு செய்ய ஒன்றாக இணைகின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான முதலாவது வாசகம் எசாயா இறைவாக்கினருடைய 56ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 6-7 வரையான பகுதியிலிருந்து வாசிக்க காண்கின்றோம். இந்த பகுதியின் வரலாற்று பின்னணி என்ன, இந்த பகுதியை எழுதிய நூலாசிரியர் யார் என்கின்ற விவரங்களையும், இதனூடாக எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஆழமான சிந்தனை என்னவென்று சொல்லி நாங்கள் அறிய. அன்பார்ந்தவர்களே, விவிலிய அறிஞர்களின் ஆய்வின்படி எசாயா நூல் 66 அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் அவை ஒரே நபராலும் ஒரே காலகட்டத்திலும் எழுதப்படவில்லை என்பதுதான் உண்மை. வரலாற்று சூழல் மற்றும் நடை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்நூலை 3 முக்கிய பகுதிகளாக பிரித்துள்ளார்கள். முதலாவது இசாயா என்கின்ற புரோட்டோ ஐசாயா என்பது 1 முதல் 39 அதிகாரங்கள் வரையாக. இது கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டிலே அசீரிய பேரரசரின் அச்சுறுத்தலின் போது வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் காலத்திலே இறைவாக்கினர் எசாயாவினால் எழுதப்பட்ட பகுதி. அதன் பின்னர் காண்கின்ற 40ஆம் அதிகாரம் முதல் 55ஆம் அதிகாரம் வரையான பகுதிகள் 2ஆம் எசாயா என்று டியூட்ரோ ஐசாயா என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலே யூதர்கள் அந்த வேளையிலே பபிலோனிய அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது எழுதப்பட்டுள்ளது. 3ஆம் எசாயா என்று அழைக்கப்படுகின்ற ட்ரீட்டோ ஐசாயா 56ஆம் அதிகாரம் முதல் 66 அதிகாரங்கள் வரையான பகுதிகள் எசாயா இறைவாக்கினரின் வழிவந்த சீடர்கள் அல்லது அவருடைய பாரம்பரியத்தைச் சேர்ந்த ஒரு இறைவாக்கினரால் கிறிஸ்துவுக்கு முன் 538 முதல் 515 வரையான காலப்பகுதியிலே எழுதப்பட்ட ஒரு நூலாகும். அன்பார்ந்தவர்களே, இந்த வாசக பகுதியான 56ஆம் அதிகாரம் என்பது இந்த 3ஆம் எசாயா என்கின்ற ட்ரீட்டோ ஐசாயா பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய பேரரசின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்து வந்த அந்த வரலாற்று சூழலில் இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த வாசகத்திற்கு முன் என்ன நடந்தது என்பது மிக முக்கியமானது. பாபிலோனிய பேரரசு ஜெருசலேமை அழித்து யூதர்களின் அடையாளமாக இருந்த ஜெருசலேம் ஆலயத்தை தரைமட்டமாக்கி இஸ்ரேல் மக்களை சிறைபிடித்து அடிமைகளாக்கி ஏறத்தாழ 70 ஆண்டுகள் அவர்கள் அடிமை நிலையிலே இருந்தார்கள். அதன் பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் 539 பெர்ஷிய மன்னன் சைரஸ் பபிலோனை கைப்பற்றி அவரவர் நாடுகளுக்கு ஒவ்வொரு அடிமைகளையும் திருப்பி அனுப்பிய வேளையில் யூதர்கள் மீண்டும் ஜெருசலேமுக்கு திரும்பி வந்து ஆலயம் கட்ட தொடங்கிய அந்த காலம். அன்பார்ந்தவர்களை, திரும்பி வந்தவருடைய நிலை எப்படியாக இருந்தது என்றால், ஜெருசலேமுக்கு திரும்பிய யூதர்கள் மிகவும் நொறுங்குண்ட நிலையில் இருந்தார்கள். வறுமையிலும் பிளவுபட்ட நிலையிலும் அவர்கள் இருந்தார்கள். ஜெருசலேமிலே ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பிய பொழுது யாரெல்லாம் ஆண்டவரின் ஆலயத்தில் நுழையலாம் என்கின்ற ஒரு பெரும் விவாதம் எழுந்திருந்தது. இந்த வேளையில் தான் ஆலயம் கட்ட மும்முரமாக இருந்த இறைவாக்கினர்களான எஸ்ரா மற்றும் நெஹேமியாவை சார்ந்த குழுவினர் யூதர்களின் இன தூய்மையை காக்க வேண்டும் என்றும், பிற இனத்தவர்களை ஆலயத்தில் சேர்க்கக்கூடாது, பிற இன மனைவியர்களை துரத்திவிட வேண்டும் என்கின்ற கண்டிப்பான சட்டங்களை பின்பற்றினார்கள். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய இதயத்திலே ஆழமாக படிந்திருந்த ஒரு வடு என்னவென்று சொன்னால், இஸ்ரேலினுடைய அழிவுக்கும் இந்த அடிமைத்தனத்திற்கும் காரணம் பிற இன கடவுள்களை கொண்டு வந்த பிற இன மனைவியரே காரணம் என்று, இஸ்ரேல் மக்கள் ஒரே கடவுளை விட்டு விலகிச் சென்றதே காரணம் என்று அவர்கள் ஆழமாக அறிந்திருந்தார்கள். ஆகவே பிற இனத்தவர்களை ஆலயத்தில் சேர்க்கக்கூடாது என்பது இந்த குழுவினருடைய ஒரு கண்டிப்பான கொள்கையாக இருந்த வேளையிலே, அன்பார்ந்தவர்களே, 3ஆம் எசாயாவின் குழுவினர் கடவுளின் மீட்பு யூதர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இறைவனை உண்மையோடு அன்பு செய்கின்ற எவராக இருந்தாலும், அவர் பிற இனத்தவராக இருந்தாலும், அவர்களுக்கு ஆலயத்தில் இடம் உண்டு என்ற பரந்த மனப்பான்மையோடு அவர்கள் சிந்திக்க தொடங்கி இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே,
இந்த வாசகத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மோயிசன் கொடுத்த திருச்சட்டத்திற்கு ஒரு புதிய விளக்கத்தை அந்த வேளையிலே அவர்கள் வழங்க தொடங்கிய ஒரு புரட்சிகரமான ஒரு வாசகமாக இதை எங்களால் உணர முடிகிறது. பழைய உடன்படிக்கையின் படி, உதாரணமாக இணைச்சட்ட நூல் 23ஆம் அதிகாரம் 1-3 வரையான பகுதிகளிலே ஆண்டவருடைய சபையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் யார் என்று சொல்லி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னகர்களும் பிற இனத்தவரும் ஆண்டவரின் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர் என்று சொல்லி பழைய உடன்படிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் எசாயா 56 கடவுள் அந்த எல்லைகளை தகர்க்கிறார். உடன்படிக்கையை பற்றி கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாமல் நீதியை நிலைநாட்டும் எவரும், அவர் பிற இனத்தவராக இருந்தாலும், கடவுளுக்கு உகந்தவர் என்கின்ற ஒரு பார்வையை ட்ரீட்டோ எசாயா முன்வைக்க தொடங்குகின்றார். அன்பானவர்களே, முன்பு ஜெருசலேம் கோவில் யூதர்களின் பிரத்யோகமான வழிபாட்டு இடமாகவும் பலி செலுத்தும் இடமாகவும் மட்டுமே பார்க்கப்பட்டது. ஆனால் 3ஆம் எசாயா ஆலயத்தை மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என்று அறிவித்து வழிபாட்டின் மையத்தை உலகளாவிய ஜெபமாக மாற்றுகின்றார். பபிலோனிய சிறை இருப்பிற்கு பின் 3ஆம் எசாயாவால் முன்வைக்கப்பட்ட உலகளாவிய சேர்க்கை என்கின்ற யூனிவர்சல் இன்க்ளூஷன் என்னும் ஒரு கருத்து அன்பார்ந்தவர்களை அக்கால இஸ்ரேல் சமுதாயத்திற்கு, யூத சமுதாயத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு புரட்சிகரமான சிந்தனையாகவே இருந்தது. ஏனெனில் அவர்களின் தேசிய அடையாளமும் மத தூய்மையும் பிற இனத்தவரை ஒதுக்குவதிலேயே கட்டமைக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் 3ஆம் எசாயா இறைவாக்கினர் கண்ட இந்த தரிசனம் இயேசுவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு மற்றும் பெந்தகோஸ்தே பெருவிழாவில் தூய ஆவியாரின் பொழிவு ஆகியவற்றின் வழியாக முழுமை பெறுகிறது என்பதற்கான ஒரு முன்னறிவிப்பு என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். யூதர்களுடைய பாரம்பரிய பதற்றம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய இறையியலில் கடவுள் ஆபிரகாமை அழைத்த போதே இருவேறு கருத்துக்கள் இணைந்திருந்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இஸ்ரேல் கடவுளின் சொந்த மக்களினம் செகுலா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஏனைய மக்களினங்களிலிருந்து பிரிந்து தூய்மையாக வாழ வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கட்டளையாக இருந்தது. ஆனால் அங்கு இருந்த இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து, இறையியல் உண்மை, உன் வழியாக மன்னகத்தின் குடும்பங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்கின்ற அந்த வார்த்தைகள் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 3வது வரியிலேயே இந்த யூனிவர்சலிசம் என்கின்ற உலகளாவிய நோக்கம் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன் வழியாக மன்னகத்தின் குடும்பங்கள் அனைத்தும் ஆசீர் பெறும் என்பது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, பபிலோனிய சிறை இருப்பிற்கு பிந்தைய காலத்திலே, அதாவது எஸ்ரா, நெகேமியா இறைவாக்கினர் காலத்திலே தங்கள் இனம் அழிந்து விடுமோ என்ற அச்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்கின்ற கருத்தாக்கம் வலுப்பெற்று உலகளாவிய நோக்கம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. இதனால் பிற இனத்தவரை ஆண்டவரின் ஆலயத்துக்குள் அனுமதிப்பது அவர்களின் மத கோட்பாட்டுக்கு எதிரானது என்ற பதற்றம் நிலவி வந்தது. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வருகை இந்த தடையை முற்றிலும் தகர்த்தெறிகிறது என்பது நாங்கள் தொடர்ந்து காணுகின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு நிலைப்பாடு. இயேசு ஜெருசலேம் கோவிலிலே வியாபாரம் செய்தவர்களை விரட்டிய பொழுது எசாயா 56:7 அவர் மேற்கோள் காட்டி, என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் என்று மாற்கு 11:17 ஆண்டவர் கூறுகின்றார். பிற இனத்தவர் ஜெபிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட வெளிப்பிரகாரத்தை வியாபார களமாக்கி இருந்த மத அதிகாரிகளின் குறுகிய மனப்பான்மையை இயேசு இந்த வேளையிலே கடிந்து கொள்ளுகின்றார். அவர் அனைவருக்குமான மீட்பர் என்பதை இயேசு யூத நிலப்பரப்பை தாண்டி சமாரியா, தீர், சீதோன் போன்ற பிற இனத்தவர்கள் வாழ்ந்து வந்த பகுதிகளுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார் என்பதை நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே காண்கின்றோம். அது மட்டுமல்ல, இயேசு சிலுவையில் உயிர் துறந்த கணத்திலே ஜெருசலேம் கோவிலின் தூயக திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது என்று மத்தேயு நற்செய்தி 27:51 நாங்கள் காண்கின்றோம். கடவுளின் பிரசன்னத்திற்கும் மனித குலத்திற்கும் இடையே இருந்த தடை, குறிப்பாக யூதர் பிற இனத்தவர் என்ற வேறுபாடு நீக்கப்பட்டது என்பதற்கு இதுவே பெரிய அடையாளமாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, எசாயா கண்ட தரிசனம் சட்டபூர்வமாக அல்ல, தூய ஆவியாரின் வல்லமையால் அது நடைமுறைக்கு வருகின்றது.
திருத்துதர் பேதுருவுக்கு கடவுள் காட்சி அளித்து திருத்துதர் 10ஆம் அதிகாரத்திலே கடவுள் தூய்மையாக்கியதை நீ தீட்டாக கருதாதே என்று கற்பிக்கின்றார். பேதுரு பிற இனத்தவரான கொர்நேலியுவின் வீட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவித்த அந்த தருணத்திலே யூதர்கள் மீது பொழியப்பட்டது போலவே பிற இனத்தவர் மீதும் தூய ஆவியானவர் பொழியப்படுகின்றார். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகின்றவர் அல்ல என்பதும், அவருக்கு அஞ்சி நீதியை நடப்பிக்கும் எந்த இனத்தவரும் அவருக்கு உகந்தவரே என்பதும் இப்பொழுது எனக்கு உண்மையிலேயே விளங்குகிறது என்று திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரம் 34, 35 பேதுரு சொல்வதை நாங்கள் காண்கின்றோம் அல்லவா? அன்பானவர்களே, புனித பவுலின் இறையியல் புரிந்துணர்வு இந்த உலகளாவிய மீட்பை உச்சத்திற்கு அவர் கொண்டு செல்லுகின்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 16 வரையான பகுதிகளிலே அந்த சுவர் தகர்க்கப்பட்டது என்று சொல்லி பவுல் தெளிவாக பேசுகின்றார். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமது அமைதி. யூதர் என்றும் பிற இனத்தவர் என்றும் இருந்த இரு பிரிவினரையும் ஒன்றாக்கியவர் அவரே. பகைமை என்னும் சுவரை தம் உடலால் தகர்த்தவர் அவரே என்று பவுல் கூறி நிற்கின்றார். தொடக்க கால திருச்சபையிலே இருந்த மிக முக்கியமான ஒரு குழப்பம் மிகுந்த நிலை, விருத்த சேதனம் முக்கியமா விசுவாசம் முக்கியமா என்பது. உதாரணமாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28 விருத்த சேதனத்தை விட விசுவாசமே முக்கியம் என்று. இனி யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனர் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி பவுல் தெளிவாக பேசி நிற்கின்றார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, 3ஆம் எசாயா இந்த 56ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கின்ற இந்த பகுதியானது ஒரு விதையை விதைக்கிறார். யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கி தங்களின் மத பிரத்யோக தன்மைக்குள் சுருங்கி வாழ முற்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தம் சிலுவை சாவினாலும் உயிர்ப்பினாலும் அந்த விதையை மரமாக்கினார். இந்த கோஸ்தே நாளிலே தூய ஆவியானவர் மூலமாக அதன் கனிகள் உலகெங்கும் பரவத் தொடங்கின. மீட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இரத்த வழிமுறைக்கோ சாதிக்கோ இனத்திற்கோ உரியது அல்ல. கிறிஸ்துவை விசுவசித்து நீதியை நேர்மையையும் வாழ்வாக்கும் முழு மனித குலத்திற்கும் உரிய ஒரு கொடையாகும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கனானிய பெண்ணின் விசுவாச அறிக்கையின் பொழுது அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 28 வரையான பகுதிகளிலே இயேசு பாராட்டி பேசி அருள் செய்வது எசாயா அறிவித்த இந்த உலகளாவிய மீட்பின் நிறைவேற்றமாக காண முடிகிறது. கடவுளின் அன்பு குறிப்பிட்ட ஒரு சாதிக்கோ இனத்திற்கோ மொழிக்கோ மட்டும் உரியது அல்ல. நீதியோடும் நேர்மையோடும் இறைவனை தேடும் அனைத்து மனிதர்களுக்கும் கதவு திறக்கப்பட்டுள்ளது என்பதை அழுத்தமாக வெளிப்படுத்தும் ஒரு புரட்சிகரமான இறைவாக்கு பகுதியாகும். அன்பார்ந்தவர்களே, இந்த இறைவாக்கினர் எசாயாவினுடைய வாசக பகுதியை வரிக்கு வரி பகுப்பாய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது வரியான ஆண்டவர் கூறுவது இதுவே, நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள், நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும் என்கின்ற இந்த வார்த்தையிலே அன்பார்ந்தவர்களே, நீதியும் நேர்மையும் என்கின்ற இந்த வார்த்தைகள் மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு மனிதன் செய்ய வேண்டிய ஆயத்தம் இதுவே. இறைவனின் அருள் இலவசமாக வழங்கப்பட்டாலும் நீதியையும் நன்னடத்தையையும் வாழ்வாக்குவது மிக முக்கியமானது. விடுதலை அண்மையில் உள்ளது என்கின்ற இந்த வார்த்தை அந்த வேளையிலே பபிலோனிய சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த மக்களுக்கு கடவுள் தரும் நம்பிக்கை வாக்குறுதி. இறைவனின் மீட்பு மனித முயற்சியால் அல்ல, அது கடவுளின் செயலால் மட்டுமே விரைவில் வெளிப்பட போகின்றது என்ற கருத்தை தெளிவாக காட்டி நிற்கின்றது. 6வது வரியிலே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பெற்றுக் கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது என்கின்ற இந்த வார்த்தைகளிலே, பிற இன மக்கள் என்கின்ற இந்த வார்த்தைகள் பாரம்பரியமாக ஜெருசலேம் ஆலய வழிபாட்டில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். ஆனால் கடவுள் எதிர்பார்க்கின்ற 3 ஆன்மீக தகுதிகள் எவை? அன்பும் திருப்பணியும் என்பது முதலாவது. வெளிப்புற சடங்குகளை விட ஆண்டவரின் பெயரில்
காட்டும் அன்பே முதன்மையானது என்றும், இரண்டாவதாக ஓய்வு நாளை கடைபிடித்தலில் இருக்கக்கூடிய அந்த புனிதம். ஓய்வு நாளை கடைபிடித்தல் என்பது கடவுளோடு உடன்படிக்கை உறவை பேணுவதன் அடையாளமாக கருதப்படுவது. மூன்றாவதாக உடன்படிக்கையை பற்றி கொள்ளுவது. பாரம்பரியமாக ஆபிரகாமின் இரத்த வழியில் வந்தவர்களுக்கே உடன்படிக்கை சொந்தம் என்று கருதப்பட்ட நிலையில் இறைவனின் கட்டளைகளை உண்மையோடு பின்பற்றும் பிற இனத்தவரும் உடன்படிக்கையின் பங்காளிகள் ஆகிறார்கள் என்கின்ற ஒரு புரட்சிகரமான கருத்தை இங்கே முன்வைக்கின்றார் திரித்தோ எசாயா. 7வது வரியிலே அந்த மக்களை, அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறை வேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன், அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏனெனில் என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய மன்றாட்டின் வீடு என்று அழைக்கப்படும் என்ற வார்த்தைகள் என்பார்ந்தவர்களே, என் திருமலைக்கு அழைத்து வருவேன். தூய மலையான எருசலேம், சீயோன் மலைக்கு செல்ல யூதர்களுக்கு மட்டுமே உரிமை இருந்தது. ஆனால் கடவுளே நேரில் வந்து பிற இனத்தவரை தன் கரங்களை பிடித்து அழைத்து வருவதாக கூறுகின்றார். அவர்களை மகிழச் செய்வேன் என்கின்ற இந்த வார்த்தைகளிலே பிற இனத்தவரின் வழிபாட்டு பயத்தினாலோ அல்லது இரண்டாம் தர குடிமக்களாகவோ அவர்கள் கருதப்பட மாட்டார்கள். இனி அவர்கள் இறைவனின் இல்லத்தில் முழு மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் அனுபவிப்பார்கள் என்கின்ற இந்த வார்த்தைகள் அவர்களுடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற வார்த்தைகள் என்பார்ந்தவர்களை பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி, உதாரணமாக லேவியர் 22:25 பிற இனத்தவரின் பலிகள் பீடத்தின் மீது தீட்டானவை என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் அவர்களின் தூய்மையான உள்ளத்திலிருந்து வருகின்ற பலிகளை கடவுள் உகந்ததாக ஏற்கிறார் என்கின்ற புரட்சி மிகு கருத்தை நாங்கள் இங்கு காண்கின்றோம். இறை மன்றாட்டின் வீடு என்பது என்பவர்களை பழைய ஏற்பாட்டின் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை பகுதியாகும். ஆலயம் என்பது யூதர்களின் தேசிய பலிப்பீடமாக அல்லாமல் உலக மனிதகுலம் முழுவதற்குமான ஜெப இல்லமாக மாற்றப்படுகின்றது. பிற இனத்தாருக்கு கதவு திறக்கப்படும் என்ற இந்த வாக்குறுதி இயேசுவின் அருளூழியத்திலே பெந்தெகோஸ்து நாளன்று ஆவியின் பொலிவிலே முழுமையாக நனவாகிறது அல்லவா. மோயிசனின் காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு தந்த பிரத்யோக அழைப்பிலிருந்து ஜெருசலேம் ஆலயத்தின் கட்டுப்பாடுகள் வழியாக இயேசு கிறிஸ்துவில் அது உலகளாவிய மீட்பாக முழுமை அடைந்த படிப்படியான இறையல் வளர்ச்சி என்று நாங்கள் இதை கருதுவோம். இந்த கிராஜுவல் பிப்ளிக்கல் புரோகிரஷன் என்று என்பார்ந்தவர்களே, மோசையின் காலத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இனம் என்பது எகிப்திய அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் மக்கள். மோயிசனின் காலத்தில் கடவுள் அவர்களை விடுவித்து சீனாய் மலையிலே உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார். ஒரு பிரத்யோக அடையாளமாக இஸ்ரேல் கடவுளின் சொந்த மக்களாக செகுலாவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 5-6 வரை நாங்கள் காண்கின்றோம். ஏனென்றால் அந்த காலத்திலே உலகெங்கும் சிலை வழிபாடும் சீரழிவும் நிறைந்திருந்ததால் கடவுளின் உண்மையான தன்மையை பாதுகாக்கவும் புனிதத்தை சட்டத்தை பேணவும் இஸ்ரேல் மக்கள் உலகிலிருந்து பிரித்து வைக்கப்பட்டனர். கடோஷ் என்றால் பிரித்து வைக்கப்பட்டனர். புனிதமிக்க இனம் என்று சொல்லி கருதப்பட்ட மீட்பும் உடன்படிக்கையும் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமே உரியதாக கருதப்பட்டது. பிற இனத்தவர் கடவுளின் சபையில் சேர்வதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தன. எருசலேம் ஆலயம் என்பது எல்லைகளும் தடைகளும் நிறைந்த ஒரு இடமாக காணப்பட்டது. என்பார்ந்தவர்களே, சாலமோன் மன்னனால் கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம் சீயோன் மலையிலே திருமலையிலே அமைந்திருந்தது. ஆனால் இக்கோவில் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்கவில்லை. மாறாக மனிதர்களை பிரிக்கின்ற சுவர்களால் உருவாக்கப்பட்டிருந்தது. முதலாவதாக குருக்களின் பிரகாரம் என்கின்ற கோர்ட் ஆஃப் பிரீஸ்ட் லேவிய குருக்களுக்கு மட்டுமே உரித்தான பகுதி. இரண்டாவது இஸ்ரேலிய ஆண்களின் பிரகாரம் என்பது கோர்ட் ஆஃப் இஸ்ரேல் யூத ஆண்களுக்கு மட்டுமே உரிய பகுதி. மூன்றாவதாக பெண்களின் பிரகாரம் கோர்ட் ஆஃப் விமன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற யூத பெண்களுக்கு மட்டுமே உரிய பகுதி. நான்காவதாக தள்ளி தூரத்திலே இருந்த ஒரு பகுதி பிற இனத்தவரின் பிரகாரம் என்று கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ். இது பிற இனத்தவர் இதற்கப்பால் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. மீறி சென்றால் மரண தண்டனை என்று கல்வெட்டுகளில் எச்சரிக்கப்பட்டிருந்தது. ஜெருசலேம் திருவாலயத்தின் வரலாற்றை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது என்பவர்களே, ஜெருசலேம் ஆலய வரலாற்றிலே 2வது ஆலயமான அந்த ஆலயம் இருந்த அந்த காலகட்டத்திலே, குறிப்பாக ஏரோது மன்னனின் ஆட்சி காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 20 கிறிஸ்துவுக்கு பின் 70 வரையான கால பகுதியிலே பிற இனத்தவர்கள் ஆலய வளாகத்துக்குள் நுழைய அனுமதி
நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் சாலமோனின் முதல் ஆலயத்திலே பிற இனத்தவர் குறித்த கடுமையான சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. ஆலயம் முதன்மையாக யூதர்களின் வழிபாட்டு இடமாக மட்டுமே இருந்தது. ஆனால் ஏரோதின் காலத்திலே ஏரோது மன்னன் ஆலயத்தை பிரமாண்டமாக விரிவாக்கிய பொழுது ரோமானிய மற்றும் பிற இன மக்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலே அவர்களை இறைவனை தேடி வர ஏதுவாகவும் ஆலயத்தின் வெளிப்புற பகுதியை மிகப்பெரிய அளவிலே அவன் கட்டினான். அதனூடாக வியாபாரத்தை பெருக்கவும் அவன் விரும்பினான். ஏரோது மன்னனால் விரிவாக்கப்பட்ட இந்த இரண்டாவது ஆலய வளாகத்திலே 4 முக்கிய பகுதிகள் பிரகாரங்கள் அங்கு இருந்தன. மேலே குறிப்பிட்டதன்படி அவை பிற இனத்தவர் செல்ல முடிந்த அதிகபட்ச எல்லை என்பது பிற இனத்தவர் பிரகாரம் என்று சொல்லப்படுகின்ற கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ் மட்டுமே. இது ஆலயத்தின் வெளிப்பிரகாரமாகும். இங்கே நுழைய பிற இனத்தவருக்கு சடங்கு தூய்மை தேவையில்லை. யூதர் அல்லாத எவரும் இந்த 4வது பிரகாரத்துக்குள்ளே வரலாம். அவர்கள் இங்கு நின்று ஜெபிக்கவும் யூத குருக்கள் மூலமாக இறைவனுக்கு பலிகளை செலுத்த பொருட்களை கொடுக்கவும் முடிந்திருந்தது. இசாயா 56:7 குறிப்பிடப்படுகின்ற என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என்னும் இறைவாக்கு நிறைவேறுவதற்குரிய இடமாக இது யூதர்களால் கருதப்பட்டது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, தடுப்பு சுவரும் எச்சரிக்கை பலகையும் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்தன என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்று. பிற இனத்தவர் பிரகாரத்தில் இருந்து உள் பிரகாரங்களுக்குள்ளே செல்லும் வழியிலே சொரெக் என்கின்ற 7 முழ உயர கல் சுவரும் அதை தாண்டி பலோஸ்திரேட் என்கின்ற தடுப்பும் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த சுவரிலே கிரேக்கம் மற்றும் லத்தீன் மொழிகளிலே எச்சரிக்கை கல்வெட்டுக்கள் பதியப்பட்டிருந்தன. எச்சரிக்கை அந்நியரவரும் இந்த தடுப்பு சுவரை தாண்டி தூய வளாகத்துக்குள் நுழையக்கூடாது. மீறி நுழைந்து பிடிபடுபவர் எவராயினும் அவருக்கு விதிக்கப்படும் மரண தண்டனைக்கு அவரே பொறுப்பு என்ற வார்த்தைகள் அங்கே கொட்டை எழுத்துக்களிலே தெளிவாக பொறிக்கப்பட்டிருந்தன. அதாவது பிற இனத்தவர் அந்த எல்லையை தாண்டி யூதர்களின் பிரகாரத்துக்குள் சென்றால் அவர்களுக்கு உடனடி மரண தண்டனை வழங்க யூதர்களுக்கு அதிகாரம் இருந்தது. அவர்களே ஜேசு வாழ்ந்த காலத்திலே இந்த பகுதியில் தான், அதாவது இந்த பிற இனத்தவர் செபிப்பதற்காக இருந்த வரக்கூடிய அந்த பிரகார பகுதியில் தான் ஏராளமான வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆடு மாடுகள் விற்பனையாளர்களும் காசுகளை மாற்றுகின்றவர்களும் அங்கே அமர்ந்து தங்கள் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். பிற இனத்தவர் அமைதியாக ஜெபிக்கும் உரிமையை பறிப்பதை கண்ட ஜேசு சினமுற்று சந்தையை கலைத்து தூய்மைப்படுத்துகின்றார் என்று நற்செய்தியாளர்கள் குறிப்பதை நாங்கள் காண்கின்றோம். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர் பணி 21 அதிகாரம் 28, 29 புனித பவுல் துரோப்பிமு என்று கிரேக்கரை ஆலயத்தின் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் அழைத்து சென்று ஆலயத்தை தீட்டுப்படுத்தி விட்டார் என்ற யூதர்கள் பவுலை கொலை செய்ய முயன்றார்கள் என்பதை எம்மால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. எபேசியர்களை திருமுகத்திலே பவுல் கிறிஸ்துவில் சுவர் தகர்க்கப்பட்டது என்கின்ற இந்த வார்த்தையை அவர் எழுதி இருக்கின்றார். பகைமை என்னும் சுவரை தம் உடலால் தகர்த்தவர் அவரே என்று பவுல் குறிப்பிடும் பொழுது இந்த ஆலயத்தின் சொரெக் என்கின்ற தடுப்பு சுவரையே உருவகமாக பயன்படுத்தி கிறிஸ்துவில் யூதர் என்றோ பிற இனத்தவர் என்றோ பாகுபாடு நீக்கப்பட்டு விட்டது என்பதை அவர் ஆழமாக குறித்து நிற்கின்றார். கடவுள் எழுந்தருளி இருந்த திருமலை பிற இனத்தவருக்கு எட்டாத தூரத்திலும் ஒரு அச்சுறுத்தும் புனித இடமாகவும் இருந்தது. ஆனால் எசாயாவின் இறைவாக்கு என்பது ஒரு புரட்சிகரமான திருப்புமுனை பகுதியாகும். இந்த கடுமையான பின்னணியில் பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன் என்று எசாயா 56:7 குறிப்பிடப்படுகின்ற இந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய இறையல் புரட்சியாக வெடித்துள்ளது. அழைப்பவர் கடவுளே. பிற இனத்தவர் சுவரை தாண்டி அத்துமீறி வரவில்லை. மாறாக கடவுளே நேரில் சென்று, ஆண்டவர் இயேசுவே நேரில் சென்று அவர்களின் கரங்களை பிடித்து திருமலைக்கு அழைத்து வருகின்றார் அல்லவா. ஜெருசலேம் கோவில் யூதர்களின் தேசிய சொத்து அல்ல, மாறாக அது மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என்று ஆண்டவர் இயேசு பிரகடனம் செய்கின்றார். இரத்த வலியை விட ஆன்மீக தகுதியே முதன்மையானது என்பது இந்த இடத்திலே குறிப்பிடப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை. ஆபிரகாம் வம்சத்திலே பிறந்தது மட்டுமே தகுதி என்ற நிலையை மாற்றி நீதியையும் நேர்மையையும் வாழ்வாக்கும் எவரும்
கடவுளுக்கு உகந்தவர் என்ற ஒரு புதிய புரட்சிகரமான பார்வை இங்கு உருவாகிறது. இறுதியாக தி கிராஜுவல் பிப்ளிக்கல் புரோகிரஷன் என்று சொல்லப்படுகின்ற விவிலியத்திலே மீட்பின் திட்டம் எவ்வாறு படிப்படியாக வளர்ந்து முழுமை அடைந்தது என்பதை 4 முக்கிய நிலைகளிலே நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு வளர்ச்சி படி. முதலாவதாக ஆபிரகாமின் காலத்திலே தொடக்க நூல் 12:3 உன் வழியாய் பூவுலகின் குடும்பங்கள் எல்லாம் ஆசி வரும் என்கின்ற அந்த வார்த்தையை ஊடாக மீட்பின் உலகளாவிய விதை இங்குதான் போடப்படுகின்றது. ஆனால் மோசையின் காலத்திலே உலகளாவிய ஆசீர்வாதத்தை கொண்டுவர முதலில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை உருவாக்கி பயிற்றுவிக்க வேண்டியிருந்தது. அதன் பின்னர் வருகின்ற இறைவாக்கினர்களின் காலத்திலே, குறிப்பாக இசாயா இறைவாக்கினர் ட்ரீட்ரோ ஐசாயாவின் காலத்திலே இஸ்ரேலின் எல்லைகளை தாண்டி கடவுளின் பார்வை முழு மனித குலத்தின் மீதும் உள்ளது என்ற தரிசனம் வெளிப்படுத்தப்படுகின்றது. இறுதியாக இயேசு கிறிஸ்து ஊடாக பெந்தெகோஸ்து நாளன்று நிறைவு பெறுகின்ற அந்த நிகழ்வினூடாக இயேசு சிலுவையிலே உயிர் துறந்த பொழுது ஆலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்த அந்த நிகழ்வினூடாக யூத பிற இனத்தவர் என்ற தடைச்சுவர் தகர்க்கப்படுகின்றது என்று மத்தேயு குறிப்பிடுகின்றார். பெந்தெகோஸ்து நாளன்றிலே தூய ஆவியானவர் பொழியப்பட்ட பொழுது உலக மொழிகள் பேசும் அனைத்து மக்களும் ஒரே திருச்சபையாக இணைக்கப்படுகின்றார்கள் என்று திருத்துதர் பணி 2 நாங்கள் காண்கின்றோம். தொடர்ந்த திருத்துதர் பணிகளிலே இந்த மீட்பானது உலக மக்கள் அனைவருக்கும் உரியது என்று அனைவரும் உள்வாங்கப்படுகின்றார்கள். மோசையின் காலத்தில் இஸ்ரேல் வழியாக மட்டுமே உலகிற்கு மீட்பு என்றிருந்த நிலை கிறிஸ்துவில் உலக மக்கள் அனைவருக்கும் மீட்பு என்ற நிலைக்கு வந்து முழுமையடைகிறது. ஆகவே பிற இன மக்களை என் திருமலைக்கு அழைத்து வருவேன் என்று இன்றைய நாளிலே நாங்கள் காண்கின்ற இந்த 7வது வரி பழைய உடன்படிக்கையின் குறுகிய பார்வையை உடைத்து புதிய உடன்படிக்கையின் உலகளாவிய அன்பிற்கு வழி அமைத்த விவிலிய இறையியலின் மிக முக்கியமான பாடமாகும்.